திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒருவர் கைதானவரை காண்பிக்க வலியுறுத்தி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபரிடம் விசாரணை தொடர்கிறது. கைதானவரின் அடையாளம் சிசிடிவியில் பதிவான நபரின் அடையாளத்துடன் ஒத்துப்போவதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் பேட்டி. பிரிட்டன் பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா மாலத்தீவு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் 5வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணியினர் பேரணி. You can submit your proposal resolution. आप लोगों से आग्रह करता हूं, आप इसको सदन को फिर मजबूर कर रहे हैं. பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு சம்மதம். திங்கட்கிழமை முதல் இரு அவைகளிலும் விவாதம் நடத்தவும் முடிவு. ஓபிசி வரலாற்றை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வேண்டுமென்றே அழித்துவிட்டன. பிரதமர் மோடியிடம் எந்த அதிகாரமும் இல்லை என டெல்லியில் நடைபெற்ற ஓபிசி மாநாட்டில் ராகுல் காந்தி பேச்சு. हाँ नहीं, नरेंद्र मोदी कोई बड़ी प्रॉब्लम नहीं. मैं आपको बता रहा हूं, ये आपने अपने सिर पे चढ़ा रखा है, कोई प्रॉब्लम नहीं. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிய இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் அதிகாரிகள், உதவி அதிகாரிகள் நியமனம். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ள திட்டம் எனவும் தகவல். முதல்வரும் உதயநிதியும் யார் வீட்டு கதவை தட்டினர்? அமித்ஷாவை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். அன்புமணியின் நடைப்பயணத்துக்கு தடை விதித்து டிஜிபி உத்தரவு. ராமதாஸ் மனு மீது நடவடிக்கை எடுக்க எஸ்பிக்கள், காவல் ஆணையர்களுக்கு சுற்றறிக்கை. டெல்லியில் தமிழ்நாட்டின் தெளிவான மற்றும் உறுதியான குரலாக ஒலிக்க பாடுபடுவேன். மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்ற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உறுதி. நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நடப்பாண்டில் 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண் மதகுகள் வழியாக 3வது முறையாக உபரி நீர் திறக்கப்பட்டதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தாய்லாந்து, கம்போடியா இடையே 2வது நாளாக மோதல். 14 பேர் உயிரிழப்பு, 1 லட்சம் பேர் அகதிகளாக முகாம்களில் தஞ்சம். பழனிசாமியை வரவேற்கும் வகையில் சிவகங்கை மாவட்ட அதிமுகவினர் வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை. கீழடி குறித்த ஏஐ வீடியோ வரலாற்று திரிபுவாதம் என திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கண்டனம்.
நீலகிரி, தேனி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை.